பாரிட்டில் உள்ள பொது பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவன் ஒருவன் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தங்கும் விடுதியில் 3 நண்பர்களால் தாக்கப்பட்டான். இதனால் 18 வயதுடைய அந்த மாணவன் தனது முகம், கைகள் மற்றும் வயிற்றில் காயம் அடைந்ததாக மத்திய பேரா போலீஸ் தலைவர் ஹபீசுல் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அந்த மாணவன் மருத்துவ சிகிச்சை பெற்றதோடு அவனது நிலைமை சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை செவ்வாய்க்கிழமையன்று மாலையில் போலீசில் புகார் செய்ததை தொடர்ந்து 18 வயதிலிருந்து 20 வயதுடைய 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். அந்த சந்தேக பேர் வழிகள் அனைவரும் விசாரணைக்கு உதவும் பொருட்டு 3 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டதோடு இன்று போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். மாணவர் தங்கும் விடுதியில் அந்த மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இச்சம்பவத்திற்கு காரணம் என விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. குற்றவியல் சட்டத்தின் 147வது விதியின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஹபீசுல் தெரிவித்தார்.